ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നമ്മൾ பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் சப்பாத்தியோட ரெசிபி தான். நல்ல சாஃப்டான டேஸ்டான இந்த சப்பாத்தி ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதே மாதிரி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எந்த குழம்புமே இந்த சப்பாத்திக்கு தேவை இருக்காது. இது அப்படியே நமக்கு சாப்பிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெஷல் சப்பாத்தி செய்கிறதுக்காக 3 கப்பு கோதுமை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆசீர்வாத் கோதுமை தான், நல்ல சாஃப்டாக இருக்கும். ஆசீர்வாத் கோதுமை இந்த கப்பில் தான் நான் 3 கப் எடுத்திருக்கேன். இதிலேக்கு 2 உருளைக்கிழங்கு அப்படியே வேக வச்சு எடுத்தது தான், தண்ணி இல்லாமல் இதை ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்தது தான். தேவையான உப்பு நான் சேர்த்திருக்கு. இனி இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸு இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்காக 1 கப்பு கொத்தமல்லி தலை சின்னதாய் நறுக்கி எடுத்தது தான் நான் சேர்த்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கு. அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தான் நான் சேர்த்திருக்கு. உங்கள் கையில் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையே சேர்த்திக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எங்கிட்ட இல்லாததுனால தான் நான் வரமிளகாய் தூள் சேர்த்தி இருக்கிறது. இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போ இதிலேக்கு தண்ணி ஊற்றுறதில்ல. அதே மாதிரி சாதாரணமாக பச்சை தண்ணி இதிலேக்கு ஊற்றாது. இந்த மாதிரி நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா இதிலேக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம இந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்செடுக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு இதே மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஆயதுனால கை வச்சு நமக்கு மாவு பிசைஞ்செடுக்க முடியாது. அதனால் ஸ்பூன் வச்சு இதே மாதிரி கலரி எடுத்ததுக்கப்புறமா கை வச்சு நமக்கு நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுக்கணும், அப்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது தேய்ச்செடுக்கும்போது, சப்பாத்தியாய் தேய்ச்செடுக்கும்போது நல்லா கவனமாக செய்யணும். அதுவும் வித்தியாசமான ரீதியில் தான் நம்ம செய்ய போகிறேன். அதே மாதிரி சப்பாத்தி சுட்டெடுக்கும் போதும் ஒரு சில காரியங்கள் நம்ம கரெக்டாக செஞ்சுருந்தால் நல்ல சாஃப்ட் சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ மாவை ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவியதுக்கு அப்புறமா தான் நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சது. இப்போ இனி நமக்கு சப்பாத்தி இதே மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய், உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கறது பிடிக்கலன்னா இது ஸ்கிப்பு பண்ணலாம். ஆனால் இதே மாதிரி தான் நம்ம மடித்து எடுக்கணும். மறுபடியும் இதிலேக்கு நம்ம எண்ணெய் தடவி இருக்கு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இதே மாதிரி நமக்கு சப்பாத்தி தேய்ச்செடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான். இனி இது சுட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதிலேக்கு எண்ணெய் தடவுறதில்லை. இது நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் தடவி விடணும். ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சப்பாத்தி செஞ்செடுக்கணும். அப்போது தான் நம்ம சப்பாத்தி தீஞ்சு போகாமல் நல்ல டேஸ்டியாகி வெந்து கரெக்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே நான் எண்ணெய் தடவி இருக்குது. இதே மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் அந்த சைடு நம்ம எண்ணெய் தடவி எடுக்கலாம். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போது நம்ம சப்பாத்தி நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் நல்லா பொங்கி வரும்போது இது லேயர் லேயராகிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைடிலும் நான் எண்ணெய் தடவி இருக்கு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நமக்கு சுட்டெடுக்கலாம். கொத்தமல்லி தலையோட கூட நம்ம முருங்கைக்கீரை தலை இதே மாதிரி பொடியாக நறுக்கிது சேர்த்து சப்பாத்தி செஞ்சிருந்தாலும் நல்ல ஹெல்த்தியான சப்பாத்தியாக இருக்கும். எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லாச்சும் உங்களுக்கு ஸ்கிப்பு பண்ணலாம். இப்போ எல்லா சப்பாத்தியும் நான் சுட்டு எடுத்திருக்கு. பாருங்கள், இதனோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்ல லேயராக இருக்கும். இதுக்கு குழம்பு எதுவுமே தேவை இருக்காது. இது அப்படியே சாப்பிடலாம். நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.